அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, செய்தி பார்க்குறீங்களா? கேட்குறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? அப்போ நாம் தான் பெயர் பெற்றோர்கள் இல்லையா? நாள்தோறும் ஒரு 10 நிமிடம் நாம் இறைவார்த்தை வாசித்தோம், கேட்டோம் என்றால் அதுவே நமக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோனா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5-9 முடிய. நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்குடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்து பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீநீர் தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். நம் தீய வழிகளை தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்கள் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவும் வராது. பிரேஸ் தி லார்ட். பாருங்க, யோனா கொடுத்த வார்த்தையின் மூலமாக அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் அனைவருமே, அரசனுக்கு செய்தி போகிறதுக்கு முன்னாலே அந்த மக்கள் அனைவருமே நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த உண்ணா நோன்பு இருந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்போது சாக்கு உடை சாம்பல். இப்போ அப்படி இல்லை இல்லையா? நம்ம எளிமையானவர்கள் தான். நம்ம ஆன்மா அவர் பக்கம் திரும்புவதற்காக நாம் அவருக்கு முழுமையாக நம்மளை அர்ப்பணித்தோம் என்றால் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும். அப்போ இந்த அரசனும் அந்த அரச மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? உண்ணா நோன்பு இருக்கிறாங்க. எதுக்கு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசன் ஒரு கால் நாம் செய்கின்ற அனைத்தையும் தீமை அனைத்தையும் விட்டொழித்தால் இறைவன் நம் மீது கடும் சினத்தில் இருப்பவர் அந்த கடும் சினம் தனியும் என்று நினைக்கிறார் இல்லையா? அப்போ நமக்கு அழிவு வராது என்று கூறுகிறார். ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்க அரசர். அப்போ எல்லாருமே ஒன்று போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம்? நாம் நோன்பு இருக்கிறோமா? நம்ம உபகாசம் இருக்கிறோம். அந்த உபகாசம் இருக்கும்போது வெளியே சொல்கிறோமா? இல்லை வெளியே தெரியாமல் நாம் இருக்கதே யாருக்கும் தெரியாமல் இறைவனும் மட்டும் போதும் என்று நாம் இருக்கிறோமா? நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே இல்லையா? ஜபத்திலும் தபத்திலும் இருந்தால் நமக்கு எந்த வாட்டம் இல்லாமல் அவர் பாதுகாப்பார், நம்மளை வழி நடத்துவார். யாருக்குமே தெரியாது நம்ம சோர்ந்திருக்கணும், எல்லாருக்கும் முன்னால் நம்மளை ப்ரைட்டாக காமிப்பார். அப்போ இதைத்தான் யோனாட்ட அறிவிக்க சொல்கிறார் அவர் இல்லையா? ஏனென்றால் ஒரு அழிவுக்கு எத்தனை மக்கள் இருப்பாங்கங்க, எத்தனையோ லட்சம் மக்கள் இல்லையா? அவ்வளோ லட்சம் மக்களையும் அவர் அழிக்கணும்னா அதுக்கு முன்னால் செய்தி சொல்லு. கேட்குறதும் கேட்காத அவங்க விருப்பம், அதை கேட்டு அவங்க மனம் மாறினா நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் யோனா சொல்லாமல் தான் ஓடுறாரு இல்லையா? அப்போ நமக்கு உங்களையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுத்தால் நமக்கு அவர் என்ன செய்தி கொடுக்குறாரோ அதை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான, அதாவது அவர் வார்த்தையை கேட்டு நாம் நிறைவான பணி செய்கிறோம் அப்படின்னு தெரியும். எது நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று அவர் சொன்னதை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இறை வார்த்தையாக தான் நமக்கு சொல்லுது. எப்படி செஞ்சாலும் கூட்டினாலும் தப்பு, குறைச்சாலும் தப்பு. அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்ல வேண்டும். அதுக்குத்தான் அவர் நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? அவர் சொன்னதை நாம் கடைபிடிக்கிறோமா? பிறருக்கு கொடுக்கின்ற செய்தியை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? அந்த செய்தியை கொண்டு செல்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, யோனாவை தேர்ந்தெடுத்தது போல் எங்களையும் அழைத்தீர் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீ ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு நொடி மட்டும் நினைக்கிறோம், மறுநொடி மறந்து விடுகிறோம். நாங்கள் எங்களை சுயத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அதை விட்டொழித்து நாங்கள் எங்கள் குடும்பம் என்று வாழ்கிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் விட்டொழித்து பிறநலம் தேடும்படியும் எளியோர்கள், ஏழை எளியோர்களை நாங்களும் கண்ணோக்கி பார்க்கும்படி எங்களிடம் உள்ள சிறிதளவுனாலும் நாங்கள் பிறருக்கு உதவும்படியும் தேவரீர் எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படி நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எவ்வளவோ சொல்லுகிறீர் எங்களை. ஆமாண்டவரே, நாங்கள் இன்று கேட்கிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் கேட்காமல் நாங்கள் நடக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்குண்டான ஆற்றலையும் வலிமை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். ஆமேன்.